ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி நமக்கு கிச்சனுக்கு லைஃப்க்கு தேவைப்படுற டிப்ஸ் தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தாங்க ஒன்று எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஃபுட்டுலாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி எதாவது வச்சு இதில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் தூக்கி தூரப்படாமல் நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கிறேன். வாங்க, இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம குக்கர் வச்சுருப்போம். குக்கரை விசிலை கழட்டிட்டு எங்கேயாச்சும் வச்சுட்டு நம்ம தேடுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி டப்பா இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம எத்தனை குக்கர் வச்சுருக்கோமோ, எத்தனை விசில் இருக்குதோ அத்தனை விசிலும் இதில் அழகாக சூப்பராக அடுக்கி நீங்கள் கிச்சன் மேடையிலையோ எதுவே நமக்கு கை கட்டின தூரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஆர்கனைசர் ரெடிங்க. விசில் வைக்கிறதுக்குன்னே ஒரு தனியாக நம்ம எதுவும் வைக்கணும்னு தேடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி டப்பாவில் வச்சு நீங்கள் ஒரு ஓரமாக அதை கை கட்டு தூரமாக வச்சுக்கிங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஃபுட் கண்டெய்னரை தாங்க எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் வாங்கினாலும் கொடுப்பாங்க, இந்த சாம்பார் சாதம், பிரியாணி எது வாங்கினாலும் கொடுப்பாங்க. இது வந்து பிரியாணி வாங்கினா டப்பா தான். அந்த டப்பா வந்து நம்ம வீட்டில் வந்து காப்பி பொடி, பூஸ்ட் பாக்கெட்டு, ஒரு டீ தூள் அப்படின்னு நிறைய சேசையெல்லாம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் பாக்கெட்டும் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரியும் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி டப்பா எடுத்து அழகாக நீட்டாக உள்ள அடுக்கி மூடி ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா சூப்பரான ஆர்கனைசர் ரெடி. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க, நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து மூடி வந்து இதை வந்து ஓப்பனாக கூட நீங்கள் வைக்கலாம், மூடி போட்டு வைக்கலாம். மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்படி பார்க்கும்போதே தெரியும், ஓ இதெல்லாம் இருக்குதுப்பா, நம்ம யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஞாபகம் வரும். அதனால் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கிச்சன் மேடையில் ஒரு ஓரமாக வச்சு விடுங்க. நம்ம எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுட்டா கூட நான் அது மறந்து ரொம்ப நாள் ஆகி வேஸ்ட்டாக தூக்கி தூர போட்டுற நிலமை வந்துடும். அது வராமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இடி உரல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது வந்து நம்ம கழுவி தான் வச்சுருப்போம், இருந்தாலும் அதுக்கு வரும் தூசி அடையும், கரப்பாம்பூச்சி வரும், ஏகப்பட்ட பிரச்சனை இது வரும். அதை வந்து நம்ம சூப்பராக ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அதே ஃபுட் பாக்ஸோ ஒரு ஸ்வீட் பாக்ஸோ தாங்க எடுத்திருக்கேன். இந்த உரலுக்கு தேவையான அளவான சைஸ் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதே வந்து கருப்பு கலரில் ஒரு டப்பா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை மூடினா சூப்பராக கவர் ஆகிடுது. அவ்வளோதான், நம்ம இதுக்கு ஒரு மூடி தயார் பண்ணியாச்சு. உரலுக்கு சூப்பராகிடுச்சிங்க. இதை கவர் பண்ணி இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிச்சன் வண்டிலலாம் ஒரு மாதிரி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி பல்லி, குட்டி குட்டி இதெல்லாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு நம்ம எங்கெங்கே நமக்கு கரப்பாம்பூச்சி வருதோ அங்கெல்லாம் லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த வினிகரோட நெடி ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லுக்கே கண்டிப்பாக வராதுங்க. கரப்பாம்பூச்சிங்கிறது குட்டி குட்டி எறும்பு, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து கிச்சன் மேடையில் இந்த ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில், அப்புறம் நம்ம சிங்கு பாத்திரம் கழுவோம்ல, கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அது மேலே நீங்கள் இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கிச்சன் அந்த சிங்குக்கு அடியிலையும் இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டிங்கன்னா குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எதுவுமே பக்கத்தில் வராதுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து டிப்பு இல்லைங்க, டிப்பு மாதிரி மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செஞ்சால் மசாலாலாம் உதிரி இல்லாமல் வருங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் அந்த மீனுக்கு அளவா. மஞ்சத்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். அப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக, நிறைய போட வேண்டாம், தனியாத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். ஆயில் ஊற்றி நீங்கள் கலந்து வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு இந்த மீன் எடுத்து போட்டுடலாம். எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மசாலாவை தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சூப்பராக பொரித்து எடுத்துடலாம். மசாலா உதிராமல் அவ்வளோ சூப்பராக வருங்க.
ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம மீன் வந்து பொரிச்சிடலாம். நான் வந்து தோசைக்கல்லில் தான் பொரிப்பேங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் பொரித்து சாப்பிடுங்க. ஆயிலும் நமக்கு நிறைய சேராது, மீனும் சூப்பராக பொரிஞ்சு வரும் பாருங்கள். தோசைக்கல்ல ஆயிலை ஊற்றி அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த மீன் எடுத்து போடுங்க. சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். சூப்பரான மீன் ரெடிங்க. சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல். மீன் வந்து மசாலா வந்து உதிராமல் சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம வேறு லெவலு. இந்த மாதிரி நீங்கள் மீன் ஒரு ட்ரிப் பொரித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராங்க. நீங்கள் பொரித்து வைக்க வைக்க காணாமல் போகுங்க. இந்த டிப்பை பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.